Hi friends, next crocodile poem பார்க்கலாம். What do crocodiles eat? Talk about it. crocodiles பற்றி பேசலாம். crocodiles வந்து carnivores அப்படின்னா அது மீட் மட்டும் சாப்பிடும். இப்போது வைல்டு crocodiles இப்போ பார்த்தோம்னா அது வந்து என்னென்னலாம் அது சாப்பிடும்னா ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, ஃப்ராக்ஸு, ரிவரில் வர்றது எல்லாமே ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அது வந்து ஒரு குட் ஹண்டர் crocodiles. அப்புறம் வந்து எந்த இப்போ தண்ணி குடிக்க வர அனிமல்ஸை எல்லாத்தையுமே அது ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸை கூட அது ஹண்ட் பண்ணி சாப்பிடும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலெலாம் வந்து என்ன கில் பண்ணி, அதாவது என்னது சாப்பாடு அவங்க ஜூவில் ப்ரொவைட் பண்ணுற ஃபிஷ்ஷு, ரேட்டு, மைஸு இதெல்லாமே அது சாப்பிடும் crocodiles. ஸோ இந்த crocodiles வந்து யார் ஆத்தர்னா லூயிஸ் கேரோல். அவரை பற்றி ஒரு சின்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, லூயிஸ் கேரோல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் புக் இஸ் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். திஸ் poem appears in it. இந்த சின்ன போர்ஷன் வந்து ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டுங்கிற ஒரு ஃபேமஸ் புக்கில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவரை பற்றி ஒரு சின்ன லைன்ஸ் படிச்சுக்கலாம். என்னென்னா, இவர் வந்து ஜான்வரி 27, 1832 பிறந்தார், டேஸ்பரிங் அப்படின்ற ஊரில். அப்புறம் இவரோட டேட் வந்து என்னென்னா ஜான்வரி 14, 1898 கில்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஊரில் இறந்தார். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், நாவலிஸ்ட் அண்ட் போயட். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் புக். என்னென்னா, இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டுங்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ் புக்கு. இது வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா த்ரூ த லுக்கிங் கிளாஸ். 2 ஒர்க்கு தான் இவரோட மெயின் 2 பாப்புலர் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த போயம். இப்போ என்ன சொல்லலாம்னா, ஃபஸ்ட் படிக்கலாம். ஹவு டாட் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். டாத்னா டஸ். இது வந்து என்னென்னா இங்கிலீஷில் வந்து டஸ்ன்ட்டு அர்த்தம். இந்த போயம், அதாவது இதை எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம். ஹவு டாட் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நெயில். இங்கே வந்து ரிவர் குறிக்குது, நெயில் ரிவரை குறிக்குது. ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஹவு சீர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹீஸ் காஸ்னா இங்கே வந்து நெகங்கள். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்டிலி ஸ்மைலிங் ஜாஸ். இங்கே வந்து இந்த crocodile வந்து நம்ம பர்சனிஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்டேன்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு crocodile வந்து பர்சனைஃப் பண்ணுறாங்க. இதில் வந்து எப்படி ஹவு இம்ப்ரூவ் ஹீஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்னா, அது எப்படி அந்த வேவிங் பண்ணுது, அந்த வாட்டரில் வந்து வேவிங் பண்ணி அதோட உடம்புல இருக்கிற ஸ்கேலை வந்து ஷைனிங்காக இருக்குது, ஷைனிங் ஆகுது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்டில் இருக்கும்போது அது டல்லாக இருக்கும். அது வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த பாடி மேலே படும்போது அந்த உடம்பு வந்து ஷைனிங்காக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த ரிவர் நெயிலில் வந்து அது எப்படி வந்து ஸ்விம் பண்ணி எப்படி அதோட ஷைனிங், அதோட ஸ்கேல், அந்த ஸ்கேலில் வந்து இந்த ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கேலில் வந்து அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்டென்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த crocodileோட கிரியேச்சர்ஸ் பற்றி, அதாவது அதோட கேரக்டர்ஸ் பற்றி, அதோட உடம்புல என்னென்ன இருக்குன்னு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா கிரியேச்சர்ஸ் என்ன, அதோட கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் வந்து அந்த நகங்களை வந்து அது அப்படியே ஜென்டிலாக வந்து அது போகும். அப்போது வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அது வெல்கம் பண்ணும். எதுக்குன்னா வந்து சாப்பிட்றதுக்கு அந்த முன்னாடி படுற ஃபிஷ்ஷஸ் எல்லாருமே அது சாப்பிடும். அப்புறம் வந்து ஸ்மைல், அந்த ஜாஸை வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணும். பார்த்தா அது சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஹீ ரெஃபர்ஸ் டு என்ன இங்கே இருக்குது, ஹவ் ஹிஸ் ரெஃபர்ஸ் டு த crocodile. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன ரிவர் வந்து இதில் சொல்கிறாங்க, நெயில் ரிவர். இது வந்து எகிப்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
இது வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுது. ஏன் ஏன் வெல்கம் பண்ணுது? பிகாஸ் இட் இஸ் ஹீ இஸ் ஹங்க்ரி. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதாங்க. இதில் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன ஒரு 8 லைன் தான். இது வந்து எதில் இருக்குன்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்டுங்கிற ஃபேமஸ் புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டோத் வந்து என்னென்னா டஸ்ன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். இம்ப்ரூவ் டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர், சீர்ஃபுல்னா ஹாப்பி, ஜென்ட்லினா சாஃப்ட்லி, மைல்ட்லி. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டூ யூ நோ, இது கூட நீங்கள் பார்த்துக்கணும். த மெட்ராஸ் crocodile bank is one of the largest reptile zoos in the world. It is shelter for native wildlife and secure nesting beach for olive ridley turtles. It is located at East Coast Road, Kovalam in Chennai. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா டூ யூ நோவில் தான் நிறைய கேட்குறாங்க. நாம் வந்து இங்கிலீஷில் இது கேட்க மாட்டாங்க நாம் நினைக்கிறோம், பட் இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, புக் பேக்கில் கிளாஸ் ஜாஸ் இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு சீர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். வாட் டஸ் ஹீ ரெஃபர் டு? ஹீ ரெஃபர் டு crocodile. And pour the water of the Nile. What does the Nile refer to? Where is it? So Nile is a river. It is in Egypt. And welcomes little fishes in with gently smiling jaws. Who welcomes the fish and why? The crocodile welcomes the fish for it's hungry. Which line tells you that the crocodile is hungry? The line and welcomes little fishes in tells us that crocodile is hungry. அவ்வளோதாங்க. அதே தான் அப்ரிஷியேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் குக் லேர்னிங் ஃபார் ஆல் பேஜில் இருந்து தாங்க நான் இந்த பிடிஎஃப் எடுத்தேன். நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் போடுறேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் மீ. தேங்க்யூ கைஸ்.